காட்டுல ஒரு குட்டி யானையும் நரியும் நடந்து போகும்பொழுது அப்ப புதக்குழியில ஒரு மான் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த யானைக்குட்டியும் பாவம் அந்த மானு, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த புதக்குழியில மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த மானை நம்ம காப்பாத்துவோம் அப்படின்னு நரி கிட்ட சொல்லுது. இத கேட்ட அந்த நரியும், வேணாப்பா சாமி, நான் அந்த மானை காப்பாத்த போய் கடைசியில நான் அந்த புதக்குழியில விழறதுக்கா, வேணவே வேணாம், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, என்னை எங்க அப்பா அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரியும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. அந்த யானைக்குட்டியும் அந்த புதக்குழியில மாட்டிக்கிட்டு இருந்த மானுக்கு உதவி செஞ்சு எப்படியோ ஒரு வழியா கடைசியில அந்த புதக்குழியில இருந்து அந்த மானை அந்த யானைக்குட்டி காப்பாத்திடுது. அப்ப அந்த மானும் அந்த யானைக்குட்டி கிட்ட, நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புது. ஒரு நாள் அந்த குட்டி யானையும் அந்த நரியும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்ப கரடி வந்து அந்த குட்டி யானை கிட்ட, எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு ரொம்ப அன்பா பேசுது. இன்னொரு நாள் முயல் வந்து அந்த யானைக்குட்டி கிட்ட ரொம்ப பாசமா அன்பா பேசுது. இப்படி காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அந்த யானைக்குட்டி கிட்ட அன்பாவும் பாசமாவும் பழகிறத பார்த்துட்டு நரி ரொம்பவே சோகமாயிடுது. அப்ப அந்த நரி அந்த யானைக்குட்டி கிட்ட போயிட்டு, எப்படி எல்லாரும் உன்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் பழகுறாங்க, ஆனா என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, நான் மட்டும் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த யானைக்குட்டியும், நம்ம சுயநலமா யோசிக்கிறதால என்னைக்கும் உண்மையான அன்பான உறவுகளை சம்பாதிக்க முடியாது. மற்றவங்க கஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு உதவி பண்றதாலையும் அவங்க கிட்ட அன்பை காட்டி பேசுறதாலையும் மட்டும்தான் நம்மளால பல உண்மையான அன்பான உறவுகளை சம்பாதிக்க முடியுன்றத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லுது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.